ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்தியாவில் பேரரசுடைய ஆட்சி, நேரடியான ஆட்சி இங்கிலாந்துலேருந்து நடக்கும் பொழுது என்னெல்லாம் மாறுதல்கள் இருந்தது, எப்படி ஆட்சி முறை இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கேள்வி 113, இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கானிங் பிரபு தான் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய். இங்கிலாந்து ஆட்சி, நேரடியான ஆட்சி நடக்கும் பொழுது முதல் வைஸ்ராக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கானிங் பிரபு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். கேள்வி 114, வெள்ளையர் படைக்கழகம் தோன்ற காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய ஆட்சி பொறுப்பை அரசியார் ஏற்றதுனால வெள்ளையர் படைக்கழகம் நடக்குது. ஏதான் கரெக்டு. கேள்வி 115, கானிங் பிரபு காருண்ய கானிங், அதாவது கருணைமிக்க கானிங், கருணையுள்ள கானிங் அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்சி நடக்குது இல்லையா, இந்திய பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த புரட்சி நடக்கும் பொழுது அதில் ஈடுபட்ட புரட்சியாளர்களை இரக்கத்தோடு நடத்தினால, அதாவது மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம இரக்கத்தோட நடந்ததுனால அவர் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே கருணையுள்ள கானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்டறிக்கை எப்போ உருவானது அப்படின்னு பார்க்கும்போது 1854 தான் உட்டறிக்கை உருவாகுது. இது ஆர்டர் மாறி இருக்கு. நம்ம எப்படி ஆர்டராக பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மேயோ பிரபு இருக்குது, அதுக்கடுத்து எல்ஜின் பிரபு, அதுக்கடுத்து நார்த்ப்ரூக் பிரபு, அடுத்துக்கு வாரன் பிரபு இருக்கு இல்லையா. இதில் ஆர்டராக நம்ம எப்படி எழுதுறது, எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேள்வி 117க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கேள்வி 118, லிட்டன் பிரபு நியமித்த பஞ்ச நிவாரண குழு தலைவர் யார் அப்படின்னா சர் ரிச்சர்ட் ஸ்ட்ராக்சி தான். அடுத்து டெல்லி தர்பார் கூட்டப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1877 தான் டெல்லி தர்பார் கூட்டுறாங்க. அடுத்து 120, இந்தியா இந்தியருக்கே என்ற கோஷத்தை எழுப்பினது யார்? இந்தியா இந்தியருக்கே அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பினது லாலா லஜபதி ராய். 120க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 121, இந்திய செய்தித்தாள் சட்டம் வலியுறுத்தியது என்ன அப்படின்னா தணிக்கை செய்து செய்தித்தாள்களை வெளியிடுறது. அடுத்து 122, கழுத்தை இருக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட சட்டம் எது அப்படின்னா செய்தித்தாள் சட்டத்தை தான் கழுத்தை இருக்கும் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி 123, ஆயுத சட்டத்தை ஏற்றினது யாரு? ஆயுத சட்டத்தை ஏற்றினது லிட்டன் பிரபு. 123க்கான பதில் ஆப்ஷன் சி லிட்டன் பிரபு. கேள்வி 124, சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யஜேந்திர தாகூர். ஏதான் கரெக்டு. 125, இந்தியர்கள் உயர் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிட்டன் மேற்கொண்ட நடவடிக்கை எது அப்படின்னா 125க்கான பதில் வயது வரம்பை 19ஆக குறைச்சது தான். பி தான் கரெக்டு. கேள்வி 126, அலிகார் கல்லூரி ஆரம்பிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? அலிகார் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சர் சையது அகமது கான் தான் அலிகார் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார். டி தான் கரெக்ட். கேள்வி 127, தொழிற்சாலை சட்டம் யாரால் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? தொழிற்சாலை சட்டம் ரிப்பன் பிரபு தான் கொண்டு வராரு. எப்போ கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1881 கொண்டு வராரு. கேள்வி 128, ஸ்தல சுய ஆட்சி முறையில் தந்தை என அழைக்கப்பட்டது யார்? ஸ்தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டது ரிப்பன் பிரபு. 128க்கான பதில் ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. கேள்வி 129, ரிப்பன் பிரபு அமைத்த கல்விக்குழுவுடைய தலைவர் யார்? ரிப்பன் பிரபு அமைத்த கல்விக்குழுவுடைய தலைவர் ஹண்டர். 129க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஹண்டர். கேள்வி 130, ஹண்டர் குழு அறிக்கையில் முக்கிய ஷரத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்ப கல்வியை மேம்படுத்துறது தான். 130க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 131, இல்பர்ட் மசோதாவின்படி
என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ற சட்டம் தான் எது அப்படின்னா, இல்பர்ட் மசோதா சட்டம். 131க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 132 இந்தியாவின் பதவி வகித்த அரச பிரதிநிதிகள்ல இளையவர் யாரு? ரொம்ப யங்கா அந்த அரச பிரதிநிதிகள் வந்து ஆட்சி பண்றாங்க இல்லையா? அவங்களையே ரொம்ப ரொம்ப இளமையானவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்சன். 132க்கான பதில் ஆப்ஷன் டி கர்சன். கேள்வி 133 கர்சன் பிரபு நியமித்த பஞ்ச நிவாரண குழு தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு நியமித்தது அப்படின்னா, பஞ்ச நிவாரண குழு தலைவராக இருந்தது மக்டோனல் தான் பஞ்ச நிவாரண குழு தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து கேள்வி 134 பல்கலைக்கழகங்கள் சட்டம் யாருடைய பரிந்துரையின் பேரில் நிறைவேற்றப்பட்டது? பல்கலைக்கழகங்கள் சட்டம் தாமஸ் ராலேவுடைய பரிந்துரையின் பேர் தான் நியமிக்கப்பட்டது. கேள்வி 135 கர்சன் பிரபு பண்டைய சின்னங்களை பாதுகாக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? கர்சன் பிரபு பண்டைய சின்னங்களை பாதுகாக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பண்டைய சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது தான். 135க்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து கேள்வி 136 கர்சன் பிரபு காலத்தில் காவல்துறையின் சீர்திருத்தத்தை மேற்கொண்டது யாரு? ஆண்ட்ரூ பிரேசர் தான் மேற்கொள்றாரு. 136க்கான பதில் ஆப்ஷன் சி ஆண்ட்ரூ பிரேசர். கேள்வி 137 கிச்னர் பிரபு அறிவுரைப்படி கர்சன் படை வீரர்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, படை வீரர்களுக்கு நவீன ஆயுதங்களை கொடுக்கிறாரு. 137க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 138 கர்சன் இங்கிலாந்து பவுண்டிற்கு நிகராக இந்திய ரூபாயோட மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ சொல்றாரு? 15 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. சி தான் கரெக்ட். கேள்வி 139 கர்சன் பிரபு காலத்தில் இருந்த இரும்பு பாதை நிபுணர் யார் அப்படின்னா ராபர்ட்சன். 139க்கான பதில் ஆப்ஷன் சி ராபர்ட்சன். கேள்வி 140 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து சர் கோலின் ஸ்காட்டுக்கு விவசாய சீர்திருத்தத்துடன் கொடுத்துருக்காங்க. கிச்னர் பிரபுக்கு படைத்துறை சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரூ பிரேசருக்கு காவல்துறை சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. பவுலருக்கு நிதி சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. அப்போது 140க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கேள்வி 141 கிபி 1905 கர்சனால் வங்காளம் பிரிக்கப்பட காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறார். 141க்கான பதில் ஆப்ஷன் டி நிர்வாக வசதிக்காக. கேள்வி 142 வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆர்டர் மாறி இருக்குது. நம்ம ஆர்டராக பண்ணும்பொழுது மின்டோ 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து ஹார்டின்ஸ் பிரபு 2 செகண்டு, தேர்டு வந்து செம்ஸ் போர்டு, ஃபோர்த்து வந்து ரீடிங் பிரபு. 142க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 143 ராஜாராம் மோகன் ராயால் 1815 தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா, என்ன தொடங்குறார் ராஜாராம் மோகன் ராய்? ஆத்மீய சபையை தொடங்குறாரு. 143க்கான பதில் ஆப்ஷன் சி ஆத்மீய சபை. இதோட பேரரசுடைய ஆட்சிக்கு நேரடியான ஆட்சிக்கு அப்புறமா யாரெல்லாம் பதவி வந்திருக்கு ஏற்றிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.